لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1441 ஜமாதுல் அவ்வல் மாதம் முதலாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைதி அவர்கள் ஈமானை புதுப்பித்தல் எனும் தலைப்பிலே உரையாடினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமும் தனது இறை விசுவாசத்தை கண்காணித்துக் கொண்டிருப்பது, அது எங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை சிந்தித்துக் கொண்டிருப்பது ஒரு முஃமினுடைய பண்பாக, கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமான் ஆடைகள் எவ்வாறு பழமை அடையுமோ அதே போன்று பழமை அடையும். எனவே உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஈமானை புதுப்பிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். புத்தாடைகள் எவ்வாறு நீண்ட காலங்கள் பயன்படுத்தும் போது அது இத்து போகின்றதோ அல்லது அழுக்கடைகின்றதோ அதே போன்று நமது இறை விசுவாசமும் மெருகூட்ட வேண்டிய ஒரு தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை இதனூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளத்துக்கு கல்வி என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கல்வி என்றால் புரண்டு வருவது, திரும்பி திரும்பி வருவது என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த ஈமானும் அதே போன்றுதான், ஒரே நிலையில் இருக்க மாட்டாது. அது ஒவ்வொரு நேரத்துக்கும் மாறி மாறி நடைபெறக்கூடிய நிகழ்வை கொண்டது என்பதை நபி அவர்கள் இவ்வாறு ஓமானம் கூறுகின்றார்கள். ஒரு மரத்தின் அடியிலே ஒரு இறகு இருக்கின்றது. அந்த இறகு மரத்தின் அடியிலே ஒட்டி இருக்கின்ற போது, வேகமாக காற்று வீசுகின்ற போது அந்த இறகு ஒவ்வொரு பக்கமாக திரும்புவதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் ஒரு மோமினுடைய இறை விசுவாசம் என்பது ஒரு நிலையில் இருக்க மாட்டாது. ஒரு நேரத்தில் உறுதியாக இருக்கும், இன்னும் ஒரு நேரத்தில் அதனுடைய கனதி குறைவடையக்கூடிய தன்மை இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு உதாரணம் கூறுகின்றார்கள். எப்போது ஒரு மனிதனுடைய வணக்கத்திலே பொடுபோக்கு, சோம்பேறித்தனம் ஏற்படுகின்றதோ அவனுடைய ஈமானிலே குறைவு ஏற்படும். ஈமானுடைய கனதியின் தன்மை குறைவதை காணலாம். எப்போது அல்லாஹ்வை மறக்கின்றானோ, உலக ஆசா பாசங்களில் இவ்வாறு மதிமயங்கி அவன் மூழ்குகின்றானோ, இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அவனுடைய ஈமான் அவனை விட்டு குறையக்கூடிய தன்மையை நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வகுலிகல் இன்சானு ضعيفا, மனிதன் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். எனவே இவ்வாறாக பலவீனமான நிலையிலே படைக்கப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்விலே ஒவ்வொரு கட்டங்களில் அவனுடைய இறை விசுவாசம் பல தன்மையிலே மாறக்கூடிய நிலையை கொண்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக கூறுகின்றார். எப்பேற்பட்ட நிலையில் ஒரு முஃமின் அவனுடைய ஈமானை இழக்காமல் கனதி குறைவடைந்த நிலையை உணர்கின்றானோ, மறுகணமே அவன் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு விட வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவனின் மீது ஆணையாக, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் உங்களை அனுப்பிவிட்டு
வேறொரு கூட்டத்தாரை கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்வார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்பார்கள், அவருடைய தௌபாவை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இதனுடைய விளக்கம், நீங்கள் உயிருடன் இருப்பதென்றால் பாவம் செய்ய வேண்டும் என்பதல்ல. பாவம் என்பது நிகழக்கூடிய ஒரு சூழலிலே தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்களே தவிர, முஃமின் என்றால் பாவம் செய்ய வேண்டும் என்பதாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நமது வாழ்விலே தவறுகள், மறதிகள் ஏற்படும். இவ்வாறான நிலைகள் ஏற்படும் போது அந்த பாவங்களை, மறதிகளை சரி செய்து கொள்வதற்கான வடிவமைப்பையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்றது. அதுதான் இஸ்திக்ஃபார், தௌபா என்பதை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த இறை விசுவாசம் ஒரு கட்டத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு அதிகரித்துக் கொண்டே செல்லும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நமது ஈமான் குறைந்து கொண்டே செல்லும். இது எவ்வாறு என்றால், நாம் நன்மைகள் செய்கின்ற போதெல்லாம் ஈமான் உயர்ந்து கொண்டே செல்லும். எப்போது பாவத்தில் ஈடுபடுகின்றோமோ நமது ஈமான் தாழ்ந்து கொண்டு செல்வதை நாம் காணலாம். எப்போது ஒரு மனிதன் நான் மறதியிலே இருக்கின்றேன் என்பதை உணர்கின்றானோ மறுகணமே அந்த நிலையிலிருந்து மாறி அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்காக அவன் ஈடுபட வேண்டும். ஈமானை உயர்த்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட வேண்டும். அவருடைய உள்ளத்திலே உறுதி வந்துவிட வேண்டும், நான் மறதியாளனாக இருக்கின்றேன், இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை அந்த முஃமின் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, தௌபா செய்வது போன்ற விடயங்களிலே அவசரமாக ஈடுபட்டு தனது ஈமானை மீட்டுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்ற போது, ஒரு முஃமின் மார்க்க விளக்கமுடையவனாக இருக்கின்றான் என்றால் அவனுடைய ஈமானை அவன் பரிசோதித்துக் கொண்டே இருப்பான். அந்த இறை விசுவாசத்திலே தாக்கங்கள் ஏற்பட்டு குறைவை நோக்கி பயணிக்கின்ற போது அவன் விழித்துக் கொண்டு அதனை மீட்டிக் கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவான். ஒரு அடியானுடைய மார்க்க விளக்கம் எவ்வாறு இருக்கும் என்றால், நான் செய்யக்கூடிய செயல்களூடாக, எனது நடவடிக்கையூடாக எனது ஈமான் அதிகரிக்கின்றதா அல்லது குறைவு தன்மை கொண்டதா என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பான் என்றால் அவனுடைய செயல்கள் ஈமானை அதிகரிக்கக்கூடிய செயல்களை செய்வதற்கு அவன் பயணித்துக் கொண்டே இருப்பான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய தோழர்களை அழைத்து கூறுவார்கள், வாருங்கள், நமது ஈமானை புதுப்பிப்போம், நமது இறை விசுவாசத்தை மெருகூட்டுவோம், பொலிவூட்டுவோம் என்று கூறி அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய பிரார்த்தனையிலே கூறுவார்கள், அல்லாஹும்ம ஸித்னா ஈமானா வ யகீனன் வ ஃபிக்ஹா. யா அல்லாஹ், எனது ஈமானை, இறை விசுவாசத்தை அதிகப்படுத்துவாயாக, உன்னை பற்றிய ஈமானுடைய உறுதிப்பாட்டையும் மார்க்கத்திலே விளக்கத்தையும் அதிகப்படுத்துவாயாக என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், ஒரு மனிதரை பார்த்து கூறினார்கள், என்னிடத்திலே அமர்ந்திருப்பாயாக, நாம் சேர்ந்து ஈமானை புதுப்பிப்போம், மெருகூட்டுவோம் என்று அழைப்பார்கள். அதாவது நமது இறை விசுவாசம் என்பது குறைவு தன்மையை கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றது. எனவே அதனை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தூசு கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு முஃமின் அவனுடைய இறை விசுவாசத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு சென்று விட்டாலும் அவன் தன் மீது நம்பிக்கை எழுந்து விட முடியாது. நான் உறுதியாக இருப்பேன் என்று தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியாது. எந்த நேரத்திலும் அதிலிருந்து தடம் போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். எனவே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஈமானுடன், இறை விசுவாசத்துடன் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய விதங்களை பற்றி கூறுகின்ற போது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, எங்கள் இரட்சகனே, நாங்கள் நேர்வழி
காட்டிய, அதாவது எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர் எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து சரைக்கு விடுமாறு செய்து விடாதே, நேர்வழியிலே இருக்கின்றோம், தடம்புரலை செய்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் இறை விசுவாசிகள் பிரார்த்திப்பார்கள் என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்திப்பார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, பார்வைகளை திருப்பக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் உறுதிப்படுத்தி வைப்பாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்திப்பார்கள். எப்போது ஒரு முஃமின், எப்போது ஒரு இறை விசுவாசி என்னை ஷைத்தான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றான் என்று அறிகிறானோ அப்போது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை எதிர்கொள்வதற்கு அவன் ஆயத்தமாக விடுவான். அவனுடைய வஸ்வாஸ், சந்தேகத்தனங்களை விட்டு அவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவன் முயற்சிப்பான். ஒருபோதும் ஷைத்தானிடத்திலே அவன் அடிமையாகி மண்டியிட மாட்டான். அதிலிருந்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பான். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது, ஃபைதா கரஅத்தல் குர்ஆன, நீங்கள் அல் குர்ஆனை ஓதினால் ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட அந்த ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருங்கள். இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல் லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த ஷைத்தான் எந்த நேரத்திலும் பாதுகாப்பு தேட வேண்டிய நிலையிலே ஒரு மூமின் இருக்கின்றான். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கோர வேண்டும். ஆனால் இறை விசுவாசிகளை எத்திக் கொள்ளக்கூடிய, அடைந்து கொள்ளக்கூடிய வல்லமையை, சக்தியை, அதிகாரத்தை அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுக்கவில்லை. இறை விசுவாசிகள் உறுதியாக இருப்பார்கள், அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அந்த இறை விசுவாசிகள் அல்லாஹ்வின் பால் தவக்குல் வைப்பார்கள், பொறுப்பு சாட்டுவார்கள் என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எல்லா நேரத்திலும் நமது ஈமானை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஆயுதம் அல் குர்ஆனை நமது வாழ்விலே பின்பற்றி நடக்க வேண்டும், அதனை எடுத்து நடக்க வேண்டும். இதனூடாகத்தான் எனக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்று உறுதியாக நம்ப வேண்டும். அவ்வாறு அல் குர்ஆனையும் நபியுடைய போதனையும் பின்பற்றி நடப்பார்கள் என்றால் நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் கேட்கின்றார்கள், ஈமான் என்றால் என்ன, இறை விசுவாசம் என்றால் என்ன என்று கேட்டபோது அவர்கள் கூறுகின்றார்கள், உனது நன்மை உன்னை மகிழ்விக்குமானால், உனது தீமை உன்னை சஞ்சலப்படுத்துமானால் நீ ஒரு முஃமின் என்பதற்கான அடையாளம். நான் செய்யக்கூடிய நல்ல செயல்களூடாக நான் சந்தோஷப்படுவேன் என்றால், என் மூலமாக ஏற்பட்ட பாவமான விடயங்களை வைத்து நான் மனசஞ்சலப்படுவேன் என்றால் நான் ஒரு முஃமின் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு உதாரணப்படுத்தினார்கள். எனவே இந்த முஃமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை மரணிக்கின்ற வேளை, அல்லாஹ்வை மறக்கின்ற வேளையிலே குர்ஆனின் மூலமாக அவருடைய அந்த மறதியை போக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், நான் தவறிழைத்து விட்டாலும் கடன் புரண்டு விட்டாலும் என்னை மன்னித்து அருள் கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்ற செய்தி அவருடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் உடனடியாக அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. யார் ஒரு கெட்ட விடயத்தை செய்து அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்து பிறகு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வை பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் கண்டு கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இறை நினைவு என்பது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி ஆராய்வது என்பது நமது உள்ளத்தை உயிரோட்டமாக இருக்க செய்யும். எப்போது நாம் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்போதெல்லாம் நமது ஈமான் உறுதியாக இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும். அதே போன்று நமது ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக இறை விசுவாசிகள் அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய இறை விசுவாசங்கள் ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் முழுமையாக பரம் சாட்டி விடுவார்கள்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மோமின் எப்போதும் தனது ஆத்மா ஒரு மறதியிலே இருக்கின்றது என்று உணரத் தொடங்குகிறானோ, தனது உறுப்புகள் பாவமான செயல்களில் ஈடுபடுகின்றது என்று உணரத் தொடர்கின்றானோ, அப்போது அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு வந்துவிடும் என்று பயந்து அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக. யா அல்லாஹ், நீ எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் என்னை விட்டு போவதை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு கோருகிறேன். வ தஹவ்வுலி ஆஃபியதிக, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் மாறுவதை விட்டு பாதுகாப்பு கோருகிறேன். வ ஃபுஜாஅத நிகமதிக, திடீரென உனது கோபம் என்னை தொத்திக் கொள்வதை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு கோருகிறேன். வ ஜமீஅ சுக்திக, அனைத்து விதமான கோபத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு கோருகின்றேன் என்று நபி அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் உலக விடயங்களில் ஈடுபடுகின்ற போது, உலக இன்பங்களை அனுபவிக்கின்ற போது அவனுடைய ஈமான் ஒரு நிலையிலே மாற்றம் அடையக்கூடிய தன்மையை தான் கொண்டிருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுடைய ஈமான் பல நிலைகளிலே இருக்கும் என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் துதிப்பீர்களாக, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதிப்பீர்களாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த திக்ர் என்பது நம்மை உயிரோட்டம் உள்ளதாக இருக்க செய்யும். அதே போன்று நமது ஈமானிலே, இறை விசுவாசத்திலே மறதியை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக நாம் பார்ப்போம் என்றால், அனுமதிக்கப்பட்ட விடயங்களிலே எல்லை கடந்து செல்வது, நாளாந்தம் நாம் ஈடுபடக்கூடிய விடயங்களை வீண்வரையும் செய்வது, அதே போன்று முறையற்ற நட்புகளை எடுத்துக்கொள்வது, இந்த விடயங்கள் எல்லாம் நமது ஈமானை குறைக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. உதாரணமாக நாம் பார்ப்போம் என்றால், அல் குர்ஆன் கூறுகின்றது, ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஆடைகளினால் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம், இதிலே எல்லை மீறுவது. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்தவற்றை நீங்கள் தாராளமாக உண்ணுங்கள், மேலும் பருகுங்கள், ஆனால் வீண்வரையம் செய்யாதீர்கள். இந்த வீண்வரையம் என்பது உண்மையிலே நமது ஈமானை அப்புறப்படுத்தி படுபாதாளத்திலே தள்ளக்கூடிய ஒரு விடயம். வீண்வரையத்தை ஏவக்கூடியவன் ஷைத்தான், வீண்வரையத்திலே ஈடுபடக்கூடியவன் ஷைத்தானுடைய நண்பன் என்ற நிலைக்கு மாறிவிட்டோம் என்றால் அவன் நம்மை படுபாதாளத்திலே தள்ளிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு ஒரு நிலை ஏற்படும் என்றால், ஈமானிலே கோளாறுகள் குறைவு ஏற்படும் என்றால் நமது இருதயம் சுருங்கிவிடும். வணக்கங்கள் நிறைவேற்றுவதென்றால் ஒரு கஷ்டமான கடினமான தன்மை, நல்ல விடயங்களில் ஈடுபடுவதென்றால் ஒரு சிரமம், ஒரு கஷ்டம். நமது இயற்கையிலே உள்ள நமது ஆத்மாவுடைய நிலை, மனோநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும், ஒரு தடம் புரள்கள். அதே போன்று ஈமானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளிமயமான தன்மை மங்கிவிடும், அவருடைய ஒளி பிரகாசம் சுருங்கிவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார், அதாவது கெட்ட சிந்தனை உடையவர்களை நாம் தோழமைப்படுகின்ற போது நமது ஈமானை இழந்து நாம் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக மாறி நமது ஆத்மாவும் நாமும் கஷ்டத்தில் விழக்கூடிய ஒரு நிலை வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், கடினமான உள்ளத்தை கொண்டவர்களுக்கு கேடுதான் உண்டு, அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் மிகவும் கஷ்டமானதாக கருதுவார்கள், இவர்கள் பகிரங்கமான வழிகளிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளம் இவ்வாறான ஒரு கஷ்டமான கடினமான நிலைக்கு மாறிவிடுகின்றதோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், அவனுடைய உள்ளம் எப்போது அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும் கடினமான நிலைக்கு மாறிவிடுகின்றதோ அந்த உள்ளம் ஃபஹிய கல் ஹிஜாரா, கல்லை போன்றது, அல்லது அந்த கல்லை விட மிகவும் கடுமையானது என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், கற்களிலே சில கற்கள் இருக்கின்றன, அது
உடைந்து நதிகளை ஓடச் செய்கின்றன. இன்னும் சில கற்கள் மலைகள் இருக்கின்றன. அவைகளில் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கத்தன்மையால் இறுக்கத்தன்மையால் தடம் புரண்டு அதனூடாக நீர் வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில கற்கள் அல்லாஹ்வை பயந்து விழக்கூடிய நிலையிலே இருக்கின்றன. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் மறந்த நிலையிலே பராமுகமானவனாக இருக்கின்றான் என்று ஏமாந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். கற்கள் நதிகளை ஓட்டுகின்றன, கற்கள் நீரை ஓட்டுகின்றது. சில கற்கள் அல்லாஹ்வை பயந்து விழுந்து விடுகின்றது. அல்லாஹ்வை மறந்து இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை இந்த கற்களை விட மிகவும் கடுமையானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறை நினைவை நாம் மறக்கின்ற போது கல்லுக்கு ஒப்பானது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஃமின் அவனுடைய இறை விசுவாசத்திலே ஈமானிலே எப்பேற்பட்ட நிலையை அடைந்தாலும் அவன் விமோசனம் பெறுவதற்கான வழிவகைகள் இருக்கின்றன. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதுதான் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பது, தௌபா செய்வது. இதனூடாக அல்லாஹ்விடத்திலே மீண்டு நமது ஈமானை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஹதீஸில் குதுஸியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற போது கூறுகிறார்கள், யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்-லைலி வன்-நஹார், இரவு பகலாக நீங்கள் தவறிழைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். வஅன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லகும், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக ஹதீஸில் குதுஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் என்பது நமது அடிமனதிலே ஆழமாக இருக்க வேண்டும். இந்த இறை விசுவாசம் என்பது நன்மைகள் செய்கின்ற போது அதிகரித்துக் கொண்டே செல்லும், பாவங்கள் செய்கின்ற போது தாழ்ந்து கொண்டே செல்லும். எனவே இவ்வாறான கூடக்கூடிய குறையக்கூடிய தன்மையை கொண்ட இந்த ஈமான் எப்போதும் புதுப்பிக்கப்பட வேண்டிய, மெருகூட்ட வேண்டிய தேவையுடைய நிலையிலே இருக்கின்றோம். எனவே அந்த ஈமானை புதுப்பிக்கக்கூடிய நல்லவர்களை செய்து ஈமானை ஒரு ஸ்திர தன்மையிலே வைத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.